ஆட்சி காலத்துல கடந்த ஒரு வருஷத்துல 23 லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு உத்தரப்பிரதேஷ்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல என்னம்மா கூவுறாங்க பாத்தீங்களா? திமுகவை சேர்ந்த அந்த 200 ரூபா ஊப்பிக்களா இருக்கட்டும், இந்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வேல சுத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த நாரவாய்கள் எல்லாமே இப்போ உத்தரப்பிரதேசம் குஜராத்னு சுத்திட்டு இருக்காங்க. தமிழகத்தில் நடக்கிற லாக்அப் மரணங்களை பற்றி அவனுங்க வாயே திறக்கல. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 200 பாய்ஸ் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எவ்வளோ பெரிய அரசியல் அனுபவம், 50 வருடம் அரசியல் அனுபவம் உள்ள ஸ்டாலின், அதுவும் முதலமைச்சர் இருக்காரு, அவர் போய் ஒரு குடும்பத்துக்கிட்ட சாரி கேட்டிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு மானங்கட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுவும் அமைச்சர் டிஆர்பி ராஜா என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்காரு? சாரிமா, இந்த வார்த்தைகளை மொபைல் ஸ்பீக்கரில் கேட்டதும் நெகிழ்ந்தோர் பலர், கண்களில் ஓரம் லேசாக கண்ணீர் சொரிந்தோர் பலர் அப்படின்னு பதிவை போட்டிருக்காங்க. இந்த சாரி அப்படின்னு கேட்டது என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தோட வலியை இந்த ஒரு சாரினால் உங்களால் போக்கிட முடியுமா? சரி, இந்த சாரி முதலமைச்சர் சொன்னார்ல, சாரி சொன்னார்ல, இது ரொம்ப பெருமையாகவே எடுத்துக்குவோம். இதே மாதிரி 24 மரணங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லலை, பிஜேபிக்காரங்க சொல்லலை, எதிர்கட்சி சொல்லலை, கோர்ட்டே சொல்லியிருக்கு. அந்த 24 குடும்பத்துக்கிட்ட இதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் போய் இல்லை அமைச்சர்கள் போய் ஸ்பீக்கரில் போட்டு மீடியாவை எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டாரா முதலமைச்சர்? சொல்லுங்க பார்ப்போம். இதே டிஆர்பி ராஜா பேசுகிறாங்கல்ல, இந்த 200 ரூபா கொத்தடிமைகள் வந்து பெருமையாக பேசுகிறாங்கல்ல, முதலமைச்சர் சாரி கேட்டார், அவர் எப்படிப்பட்ட ஈவு இறக்க குணம் உள்ளவர் தெரியுமா அப்படி இப்படின்னு உருட்டுறீங்களே, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். இதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 24 குடும்பத்து மத்தியிலையும் போய் சாரி கேட்டிருக்காரா? அங்கே இருக்கிறதெல்லாம் உயிர் கிடையாதா? ஏன் சாரி கேட்டார் அப்படின்னா, இப்போ தேர்தல் வருது, இதே மாதிரி தெனாவுட்டாக இருந்தால் மக்கள்கிட்ட சாணியடி கிடைக்கும் அப்படிங்கிற பயத்தில் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதுவும் இந்த 200 ரூபா ஊப்பிக்கல் உருட்டுறதை பார்க்கல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் சாரி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாதது மாதிரியும், அவர் அப்படியே எப்படியோ இறங்கி வந்து இந்த குடும்பத்துக்காக அவர் வந்து சாரி கேட்ட மாதிரியும் ஃபீல் பண்ணி கூவிட்டு இருக்காங்க. இந்த 200 ரூபா ஊப்பிகளுக்கு ஒரு சில விஷயங்கள் மறந்து போயிருக்கலாம். இதே மாதிரி 2021 தேர்தல் நெருங்குற காலகட்டம் திமுக காரங்க என்ன பண்ணாங்க, சென்னையில் இருக்கிற ஆர்ஆர் பிரியாணி ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே போய் குஸ்தி போட்டிருக்காங்க. எங்களுக்கு ஓசியில் பிரியாணி வேணும் அப்படின்னு குஸ்தி போட்டு அங்கே சண்டையாகி கடையில் உள்ளவங்கலாம் அடித்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உடனடியாக ஓடோடி போறாரு. யார் தெரியுமா? இதே சர்வாதிகாரி தான் என்ன பண்றாரு, ஓடோடி போய் ஹோட்டலுக்கே போய் சாரி கேட்ட கேவலமான வரலாறுகள் கூட இருக்கு. ஆனா இப்பதான் இவர் இறங்கி வந்து எவ்வளோ பெரிய ஆளுமை தெரியுமா, அவர் சாரி கேட்டார் அப்படின்னு உருட்டுறதெல்லாம் பார்க்கல. உண்மையிலேயே செம்ம காமெடியா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன் இருக்கார்ல, திமுகவோட மிக முக்கிய பொறுப்பாளர் துரைமுருகன் அவர்கள் ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா? பல ஆண்டுகளுக்கு முந்தைய நிகழ்வுகளை தனது தாத்தா கலைஞர் கருணாநிதி போல் ஞாபகப்படுத்தி பேசும் உதயநிதிக்கு கம்ப்யூட்டர் அறிவு. என்னையா இது, உதயநிதி ஸ்டாலினுக்கு கம்ப்யூட்டர் அறிவா அப்படின்னு இங்கே ஒட்டுமொத்த தமிழகமே வந்து அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. புற்றுநோய் கட்டிகளுக்கு உண்மையிலேயே உதயநிதி ஸ்டாலின் பேசுறத பார்க்கல அவருக்கு கம்ப்யூட்டர் அறிவு இல்லை, அதுக்கு மேலே ஏதாவது அறிவு இருந்தால் கூட அவருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோலாம் செம காமெடியா போயிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இது இன்னைக்கு மிகப்பெரிய விவாத பொருளா மாறி போயிருக்கு. ஏன்னா கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சு தெனாவுட்டா இறந்து போனாங்கல்ல, அவனுங்களுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. இது காவல்துறை தமிழக அரசாங்கத்தின் கீழ், அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற காவல்துறை அடிச்சு கொண்டு இருக்கு ஒரு அப்பாவி இளைஞனை. அவருக்கு வெறும் 5 லட்சத்தை தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விமர்சனமும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வை கோபால்சாமி என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல, திமுக அரசை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை, இனியும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோ, உனக்கெல்லாம் எதுக்கு தனி கட்சி, உனக்கெல்லாம் மதிமுக அப்படிங்கிற கட்சி எதுக்கு?
பேசாம எல்லாத்தையும் கலைச்சிட்டு இன்பா உதய் இவங்களுக்கெல்லாம் சொம்படிக்கிற வேலையை டைரக்டாவே பார்க்கலாம் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு காரி துப்பிட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் இருக்கார்ல, அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. முரட்டு முட்டுங்க, இந்த மாதிரி முட்டெல்லாம் தமிழகத்தில் எவனாலையும் கொடுக்க முடியாது. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? போலீஸ் விசாரணை முறை யார் ஆட்சியில் இருந்தாலும் மாறாது. அதாவது அஜித்குமாரை அடிச்சே கொண்டாங்கல்ல, அதை வந்து எளிமையாக கடந்து போகிற மாதிரி பேசியிருக்காப்ல. நான் என்ன கேட்குறேன்னா, இதே திருமாவளவன் சாத்தான்குளம் சம்பவம் நடந்த போது இதே மாதிரி தான் பேசினாப்லையா? நிச்சயமே கிடையாது. நாங்கள் அங்கே போராட்டம் பண்ணுறோம், இங்கே போராட்டம் பண்ணுறோம், அதிகார வர்க்கம் இப்படி பண்ணிருச்சு அப்படி பண்ணிருச்சுன்னு உருண்டு பிறண்ட திருமாவளவன் சிங்கிள் பிளாஸ்டிக் சேருக்காக இன்னைக்கு அறிவாலய வாசல்ல திருவோடு ஏந்தினார் அப்படின்னு திருவோட நம்ம கேவலப்படுத்த தேவையில்லை. அந்த அளவுக்கு மோசமா திமுகவுக்கு சொம்படிக்கிறதுல, அதுவும் கேவலமா, எவ்வளோ கேவலமான விஷயம், மக்களுக்கு எதிரான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியும் திமுகவுக்கு தான் நான் சொம்படிப்பேன், நான் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் நான் வந்து முட்டு கொடுப்பேன் அப்படின்னு திருமாவளவன் பேசுறத பார்க்கல சிங்கிள் பிளாஸ்டிக் சேருக்காக மனித தன்மையை இழந்து பேசுறார் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த விவகாரத்துல மக்கள் அதிகமா யாரை தெரியுமா தேடுறாங்க? பேண்டவர் கமலஹாசனை தேடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கமலஹாசன் சாத்தான்குளம் சம்பவத்தின் போது என்ன தெரியுமா பதிவை போட்டிருக்காப்ல? சாத்தான்குளம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி பொறுப்பை தட்டி கழிக்காதீர் முதல்வரே, குற்றவாளிகள் மீது ஐபிசி 302 கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை புலனாய்வுத்துறையுடன் ஒப்படையுங்கள் அப்படின்னு பதிவெல்லாம் போட்ட இந்த பேண்டவர் கமலஹாசன் இதுவரைக்கும் பேச்சு மூச்சே இல்லை. உண்மையிலேயே அவர் இருக்காரா இல்லை இல்லையா, எங்கேயா போனாரு அப்படின்னு ஒன்றுமே தெரியலைங்க. இப்படி செல்தட்டி குடும்பத்தை சேர்ந்த இந்த சிவகுமார், இந்த சூர்யா, இந்த கார்த்தி, சித்தார்த்து இவனுங்கெல்லாம் சாத்தான்குளம் சம்பவத்தில் தையத்தான் குதிச்சாங்கல்ல, இவனுங்க ஒருத்தன் கூட வாயை திறக்கல. இந்த சினிமா துறையில இருந்து எம்எஸ் பாஸ்கர் அவர்கள், உண்மையிலேயே அவர் வந்து திரைத்துறையில் காமெடியன் ரோலை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு தமிழக மக்களோட ஹீரோவாக தெரிகிறாரு. அவர் மட்டும்தான் இதற்கு எதிராக, இந்த அநியாய அக்கிரமத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அஜித்குமார் என்ற காவலாளி இளைஞர் அடித்து கொல்லப்பட்டிருக்கின்றார். உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டார்கள் என்றே வைத்து கொண்டாலும் அடித்து கொல்பவர்களுக்கு மனதில் சிறிதளவாவது ஈவு இரக்கம் வேண்டாமா? மிளகாய் பொடியை கரைத்து வாயில் ஊற்றுவதா? குற்றம் செய்தவர்களுக்கு விரைவில் தண்டனை வழங்கப்படுமா? குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுமா? இப்படி அனைவர் மனங்களிலும் எண்ணற்ற கேள்விகள். காலமும் கடவுளும் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு இவர் ஒருத்தவர் தான் ஒரு பதிவை போட்டிருக்காரு. ஆனால் எல்லா பயிலும் வாய் மூடி மௌனியா இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த திமுகவோட ஜால்ராவா இருக்கிற சீப்பு செந்தில் இருக்காப்லையே, இந்த பயலை எல்லா மீடியாவிலையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. நீங்கள் உட்கார வைங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவனுக்கு கீழே இவனுக்கு என்ன தெரியுமா பேரை கொடுத்துருக்காங்க? செந்தில். இவர் வந்து பத்திரிக்கையாளர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்டா இவனை பத்திரிக்கையாளர்னு போடுறீங்க? இவன் பச்சையா அவனே சொல்கிறான், நான் வந்து திமுகவுக்காக தான் வேலை பார்க்குறேன், நான் வந்து திமுகவோட சொம்பு கிடையாது, திமுகவோட அண்டா அப்படின்னு அவனே சொல்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட ஜென்மத்தை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் என்ன பிம்பத்தை கொண்டு போகிறாங்க இங்கே இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள்? அவன் ஒரு பத்திரிக்கையாளர், அவன் நடுநிலையாக பேசுகிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு போகிறாங்க. ஆனால் முழுக்க திமுகவுக்கு சொம்படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இன்ப நிதி வரைக்கும் போய் கழுவுறதுக்கு தயாராக இருக்கிற ஆள் தான் இந்த சீப்பு செந்தில். அதனால இனிமையாவது இந்த பத்திரிகைகள் கொஞ்சமாவது திருந்துங்க. இவனை வந்து திமுகவோட அண்டான்னு போடுங்க, சொம்புன்னு போடுங்க, திமுகவோட 200 ரூபா ஊப்பின்னு போடுங்க, என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற பேரை மட்டும் தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற பேருக்கு ஒரு சில மதிப்புகள் உண்டு. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்மளுடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை, மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா, இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே, ஒரு கேமரா, ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.